இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆசிரியை ஒருவர் பள்ளி மாணவர்களுடன் உல்லாசமாக இருப்பது போன்ற வீடியோ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தியும் வருகிறார்கள். மதுரையில் வசிக்கக்கூடிய 45 வயது மதிக்கத்தக்க பள்ளி ஆசிரியை ஒருவர் கணவனை பிரிந்து தன்னுடைய மகனுடன் வசித்து வருகிறார். இப்படிப்பட்ட நிலைமையில்தான் கடந்த 2010ஆம் ஆண்டு மதுரை திருப்பரங்குன்றம் பாலாஜி நகர் பகுதியை சேர்ந்த வீரமணி என்பவருடன் இவருக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் 2 பேருக்கும் இடையே கள்ளக்காதலாகவும் மாறியிருக்கிறது. 2 பேரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில்தான் அந்த ஆசிரியைக்கு ஆபாச படம் பார்ப்பதில் அதிக விருப்பம் ஏற்பட்டுள்ளது. அதில் பார்க்கும் காட்சிகளைப் போல தான் இருக்க வேண்டும் என அவர் நினைத்துள்ளார். அந்த ஆசிரியை தன்னுடைய வீட்டில் ஏராளமான மாணவர்களுக்கு டியூஷன் எடுத்து வந்துள்ளார். இதனால் தன்னிடம் படிக்க வந்த பள்ளி மாணவர்கள் 2 பேருக்கு செல்போனில் ஆபாச படம் அனுப்பி அவர்களை தன்னுடைய ஆசை வலையில் வீழ்த்தியிருக்கிறார். அந்த பள்ளி மாணவர்கள் 2 பேர் மற்றும் கல்லூரி மாணவர் ஒருவர் என 3 பேரை வரவழைத்து 3 பேருடனும் மாறி மாறி உல்லாசம் அனுபவித்தபடி இருந்துள்ளார். மேலும் மாணவர்களுடன் உல்லாசமாக இருந்ததை தனது கள்ளக்காதலன் வீரமணி மூலமாக வீடியோ எடுத்தும் வந்திருக்கிறார். அந்த வீடியோவை ஆசிரியை பார்த்து ரசித்தபடி இருந்துள்ளார். இதேபோல் மாணவர்களுடன் பல முறை நெருக்கமாக இருந்து அதனை வீடியோ எடுத்தும் இருக்கிறார். அப்படி எடுக்கப்பட்ட வீடியோ ஒன்றை தான் வீரமணி வெளியிட்டிருக்கிறார். இதனையடுத்து ஆசிரியையின் கள்ளக்காதலனை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் மாணவர்களிடம் தவறாக நடந்து கொண்ட ஆசிரியை மீது விரைவில் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கம்பால்ஸ் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.